வீடியோவில் CorelDRAW X3 ஓபன் செய்வது எப்படின்னா CorelDRAW X3 இன்டர்ஃபேஸ் என்னங்கற பத்தி சொல்ல போறேன். CorelDRAW X3 ஓபன் செய்ய கீபோர்டில் உள்ள விண்டோஸ் கீ அல்லது மவுஸ் பொசிஷனை ஸ்டார்ட் பட்டனை கிளிக் செய்யவும். ப்ரோக்ராம் CorelDRAW Graphics Suite X3 CorelDRAW X3 கிளிக் செய்யவும். இப்போ CorelDRAW ஓபன் ஆயிருக்கு. நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது CorelDRAW X3 ஓட வெல்கம் ஸ்கிரீன். இந்த வெல்கம் ஸ்கிரீன்ல 6 டிஃபரண்ட் ஐகான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நியூ கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு blank பேஜ் டிஃபால்ட் டெம்ப்ளேட்ல இருக்கிறபடி கிரியேட் ஆகும். அடுத்து வந்துட்டு ரீசென்ட்லி யூஸ்டு. இந்த ரீசென்ட்லி யூஸ்டு blank-ஆ இருந்தால் நீங்க எந்த ஃபைலுமே ஓபன் பண்ணி ஒர்க் பண்ணலன்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம 2 ஃபைல் டிஸ்ப்ளே இருக்கு. அதுல ஒன்னு கிளிக் பண்ண main.cdr letter.cdr இந்த ப்ளூவா இருக்கிறது ஹைலைட் பண்ணிருக்குன்னு அர்த்தம். அதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஃபைல் ஓபன் ஆகும். அடுத்து ஓபன். ஆல்ரெடி CorelDRAW ஃபைல் கிரியேட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதை ஓபன் பண்ணி பார்க்கறதுக்காக யூஸ் ஆகும். சப்போஸ் சிடில வந்து CorelDRAW ஃபைல் கொண்டு வந்தாங்கன்னா அது இதுல ஓபன் பண்ணி பார்க்க யூஸ் ஆகும். அடுத்து நியூ ஃப்ரம் டெம்ப்ளேட். CorelDRAWல டிஃபால்ட்டா டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம ஏதோ ஒன்னு சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். Corel Tutorங்கிறது CorelDRAWல எப்படி நம்ம யூஸ் பண்றதுங்கிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருப்பாங்க. அதை நம்ம பத்தி தெரிஞ்சுக்கலாம். வாட்ஸ் நியூ. CorelDRAW X3ல என்னென்ன அட்வான்ஸ் ஃபியூச்சர்ஸ் வந்திருக்கு, அதோட பெர்ஃபார்மன்ஸ் என்னங்கிற பத்தி சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம நியூ கிளிக் பண்றோம். இப்போ blank பேஜ் ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. டிஸ்பிளே ஆகிற ஏரியா பேரு டைட்டில் பார்னு சொல்லுவாங்க. இந்த டைட்டில் பார்ல உங்களுடைய ஃபைல் ரீசெண்டா என்ன இங்க ஃபைல் ஓபன் பண்றீங்களோ அந்த ஃபைலோட நேம் டிஸ்பிளே ஆகும். அது எந்த ஃபோல்டர்ல எந்த ஏரியாவில் இருக்குன்னு மென்ஷன் பண்ண உங்களுக்கு. அதுக்கு அடுத்ததாக வந்து மெனு பார். ஒவ்வொரு கமாண்டும் சேர்ந்து இருக்கிறதா வந்து மெனு பார்னு சொல்லுவாங்க. இந்த மெனு பார்ல எஃபெக்ட் இப்ப கிளிக் பண்றீங்கன்னா இப்ப ஃபிளை ஓவர் ஓபன் ஆகுது. இதுல இவ்வளவு கமாண்ட்ஸ் இருக்கு. இதுல வந்துட்டு அட்ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா அங்கிருந்து ஃபிளை ஓவர் ஓபன் ஆகுது. அதுலயும் நிறைய கமாண்ட்ஸ் இருக்கு. நம்ம என்ன சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். கண்ட்ரோலோட கமாண்ட் கூட கீபோர்டோட ஷார்ட்கட் கீ வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. இப்போ வந்து Ctrl+F9 வந்து கீபோர்டோட ஷார்ட்கட். கீபோர்ட் மூலியமாவும் Ctrl+F9 யூஸ் பண்ணி கான்டூர் வந்து ஆப்ஷனை ஓபன் பண்ணிக்க முடியும். அடுத்து வந்து ஸ்டாண்டர்ட் பார். இந்த ஸ்டாண்டர்ட் பார்ங்கிறது ஒரு காமனான பார். அதாவது மைக்ரோசாஃப்ட் வேர்ட் ஆகட்டும், எக்ஸல், பவர் பாயிண்ட் எல்லாத்துலயுமே இந்த பார் இருக்கும். ஏன்னா கமாண்டோட அங்க மெனுவில் இருக்கிற கமாண்ட் வந்து இங்க ஐகான் வடியில் கொடுத்துருப்பாங்க. நியூ, ஓபன், சேவ், பிரிண்ட், கட், காப்பி அந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணிருப்பாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்துட்டு ப்ராப்பர்ட்டி பார். இந்த ப்ராப்பர்ட்டி பார் என்னன்னா நீங்க எந்த டூல் செலக்ட் பண்றீங்களோ அந்த டூலோட ஆக்டிவிட்டிஸ் தகுந்த மாதிரி இங்க மாறிட்டே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம ரெக்டாங்கிள் செலக்ட் பண்றோம்னா டிராயிங் பேஜ் கிளிக் பண்ணி ட்ராக் பண்றீங்க. இப்போ இதோட எக்ஸ் ஆக்ஸ் என்ன, ஒய் ஆக்ஸ் என்ன, வித் என்ன, ஹைட் என்னங்கிற பத்தி இது வந்து எந்த டூல் நீங்க செலக்ட் பண்றீங்களோ அந்த டூலுக்கு தகுந்த மாதிரி அதோட ஆக்டிவிட்டிஸ் மாறிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்ததா இருக்கிற வந்துட்டு ரூலர். இந்த ரூலர் எதற்காகன்னா ஆப்ஜெக்டினுடைய மெஷர்மெண்ட், அதாவது ஹைட் என்ன இருக்கு, வித் என்ன இருக்கு, என்ன பொசிஷன்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் பண்றது. இதுல வந்து நிறைய நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்ச்சஸ், mm, மில்லிமீட்டர், சென்டிமீட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப யூனிட்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா அதோட காலம் இருக்கு. இப்போ மில்லிமீட்டர்ஸ் ஆகட்டும் அல்லது சென்டிமீட்டர் ஆகட்டும், பாயிண்ட்ஸ், அது எது வேணாலும் நம்ம சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இந்த ஒயிட் இருக்கு இல்லைங்களா, இந்த பார்டர் போல தோற்றம் அளிக்கிறது இல்லாம மற்ற ஒயிட் ஏரியா வந்துட்டு டிராயிங் விண்டோ. இந்த டிராயிங் விண்டோல நம்ம வரைஞ்சிக்க முடியும். ஆனா இந்த டிராயிங் விண்டோல நீங்க வரையக்கூடியது வந்து ஒன்லி வியூவுக்கு மட்டும்தான், அது பிரிண்ட் ஆகாது. இந்த பார்டர் போல தோற்றம் அளிக்கிறது வந்துட்டு டிராயிங் பேஜ். உங்களுடைய ஒர்க்கிங் ஏரியா வந்து இந்த டிராயிங் பேஜ் தான். இந்த டிராயிங் பேஜில் நீங்க என்ன வரைகிறீங்களோ அது அத்தனையும் நம்ம பிரிண்ட் எடுக்க முடியும். அடுத்து வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிற வந்து டூல் பாக்ஸ். இந்த டூல் பாக்ஸ் உதவியால நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியும், எடிட் பண்ண முடியும், எஃபெக்ட் கொடுத்துக்க முடியும். இந்த டூல் பாக்ஸ்ல ஒரு ஏரோ போல இருக்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா ஃபிளை ஓவர் ஓபன் ஆகும். இதுக்கு என்ன அந்த கிளிக் மார்க் இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த டூலுக்குள்ள இன்னும் நிறைய டூல் வந்து இன்சர்ட் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். இப்ப கிளிக் பண்ணீங்கன்னா ஃபிளை ஓவர் ஓபன் ஆகும். அதில் நம்ம வேணுங்கிற டூல் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். 1/1 டிஸ்பிளே ஆகிற ஏரியா பேரு டாக்குமெண்ட் நேவிகேட்டர். இந்த டாக்குமெண்ட் நேவிகேட்டர் யூஸ்னால பேஜஸ் வந்து நம்ம எவ்வளவு வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். வந்து 50 பேஜஸ் ஆர் 10 பேஜஸ் 100 பேஜஸ் நம்ம எவ்வளவு உங்களுக்கு தேவைப்படுதோ அவ்வளவு பேஜஸ் நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பிளஸ் சைன் கிளிக் பண்ணீங்கன்னா பேஜ் வந்து ஆட் ஆகும். கிளிக் 2 3. அதுவே இந்த ஏரோ கிளிக் பண்ணீங்கன்னா பேஜ் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கும். 2 1. இந்த பார் வந்து ஸ்டேட்டஸ் பார். இங்க ஒன்று ஸ்டேட்டஸ் பார் இருக்கும், இங்க ஒன்று இருக்கும். இது எதற்காகன்னா உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு நகர்த்திருக்கும். பிளஸ் டாப் டு பாட்டம்
நகர்த்துறதுக்கும் யூஸ் ஆகுது. அடுத்து வந்து நேவிகேட்டர். இங்க வந்து கீழே வந்தீங்கன்னா பட்டன் போல இருக்கிறத வந்துட்டு நேவிகேட்டர்னு சொல்லுவாங்க. இந்த நேவிகேட்டர் என்ன யூஸ்னா டிராயிங் பேஜை வந்து நம்ம ஜூம் பண்ணி டாப் டு பாட்டம் பாட்டம் டு டாப் வந்துட்டு நகர்த்தி பார்க்கறதுக்காக. இப்போ ஜூம் பண்ணியிருக்கு. நேவிகேட்டர் கிளிக் பண்றோம். மவுஸ் பொசிஷனை ட்ராக் பண்ணீங்கன்னா டிராயிங் பேஜோட பாட்டம் வந்துடும். அதே போல் நேவிகேட்டர் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணீங்கன்னா டாப் வியூக்கு வந்துடும். இதான் வந்து நேவிகேட்டர். அடுத்து வந்து ரைட் சைடு ரெயின்போ கலர் தெரியுது இல்லைங்களா, இதான் வந்து கலர் பேலட்னு சொல்லுவாங்க. அந்த கலர் பேனல கீழே ஒரு ஏரோ போல கிளிக் பண்ணீங்கன்னா ஃபிளை ஓவர் ஓப்பன் ஆகும். அதில் நீங்க என்ன கலர் வேணாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணியிருக்கோம். ப்ளூ சயான் கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ சயான் ஃபில் ஆயிடும். கோரல் டிராவில் பாட்டம்ல இருக்கிறது ஸ்டேட்டஸ் பார். இந்த ஸ்டேட்டஸ் பார் என்னன்னா ஒரு ஆப்ஜெக்ட்னுடைய இன்ஃபர்மேஷனை நமக்கு கொடுக்கும். இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்றீங்க. இது என்ன ஆப்ஜெக்ட்னா ரெக்டாங்கிள். இதோட ஹைட் என்ன, வித் என்ன, சென்டர் பாயிண்ட் என்ன அப்படிங்கிற இது என்ன ஃபில் பண்ணிருக்காங்க, என்ன அவுட்லைன் இருக்கு அப்படிங்கிற பத்தி டிஸ்பிளே பண்ண நமக்கு. இது வந்து இமேஜோட ரெசல்யூஷனையும் நமக்கு காட்டும். அதாவது கரண்ட் மவுஸ் பொசிஷன் எந்த ஏரியாவில் இருக்குதுன்னு கூட உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். இதான் கோரல் டிராவோட இன்டர்ஃபேஸ்.